ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஃபலாஃபில்னால் கொண்ட கடலையில் வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபலாஃபில் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இது 250 கிராம்ஸ், 1/4 கிலோ சன்னா எடுத்து வச்சுருக்கேன், கொண்டக்கடலை. அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாயை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகு நல்லா இடித்தும், அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சீரகத்தை நல்லா இடித்தும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வடை பொரிக்கிறதுக்கான எண்ணெயை தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொண்டக்கடலையை ஒரு 8 ஹார்ஸ் போல் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையை மிக்சிங் ஜாரில் போட்டுக்கலாம். கொண்டக்கடலையோடு சேர்த்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க 4 பல்லு பூண்டையும் அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, அதை ஒரு 2 பச்சை மிளகா போல் அதை எடுத்து போட்டுக்கிட்டு மிச்சத்தை நம்ம வச்சுக்கலாம். ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கிற லெமனையும் ஊற்றிக்கலாம். ஒரு சும்மா கைப்பிடி அளவு கொத்தமல்லி, மிளகு இடித்து வச்சுருக்கிறத கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நம்ம போட்டுக்கலாம். சீரகத்தை நம்ம ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி, நல்லா ஒரு கோஸ் பேஸ்ட்டுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கையை வச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப மொந்தமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒரே சைஸில் போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது தட்டி வச்சிருக்கிற வடையை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். வடை 6 to 7 மினிட்ஸ் எண்ணெயில் இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப தீஞ்சிடும். 6 to 7 மினிட்ஸ் கரெக்டான டைமாக, உள்ளேயும் அப்போ தான் கரெக்டாக வேகும். ஒன்ஸ் இன்னொரு சைட் ப்ரௌன் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வடையை. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த கலர் வந்துச்சுனாலே போதும். இப்போது நம்ம எண்ணெயிலேருந்து வடையை எடுத்துடலாம். இந்த கலர் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக, நல்லா உள்ள சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போது நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான ஃபலாஃபில் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.